டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த வாரம் நடத்திய சோதனை என்பது அரசியல், சமூக மற்றும் திரைத்துறை வட்டாரங்களில் புயலை கிளப்பியுள்ளது. இந்த ஊழலில் முக்கிய நபராக பார்க்கப்படுவது உதயநிதியின் நெருங்கிய நண்பரான ரதீஷ். ரெய்டை எடுத்து தலைமறைவான இவரின் பின்புலம் 2021க்கு முன்னதாக சாதாரண நபராக இருந்த ரதீஷ் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்தான் அதிகாரிகளை ஆட்டிப்படைக்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் என்றும் சினிமா துறையில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தமிழக மதுபான விற்பனையில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அமலாக்கத்துறை சோதனையில் இறங்கியது. இதில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன், தொழிலதிபர் ரதீஷ் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோரின் இடங்கள் முக்கிய இலக்காக இருந்தன. ஊழல் குற்றச்சாட்டுகள், மதுபான பாட்டில்களுக்கு அதிக விலை வசூலித்தல், மதுபான உற்பத்தியாளர்களிடமிருந்து லஞ்சம் பெறுதல், ஊழியர்களின் பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம் மற்றும் போலி கொள்முதல் ஆவணங்கள் மூலம் பண மோசடி செய்தல் ஆகியவை முக்கிய காரணமாக இருந்தது. இந்த முறைகேடுகளில் ரதீஷ் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பராக இருப்பதால் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தியதாகவும் தகவல் வெளியானது. இதையடுத்து ரதீஷ் வெளிநாடு தப்பிச் சென்றதாகவும் ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில் தான் ரதீஷ் பற்றிய அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, சென்னை ECR பகுதியில் கடற்கரைக்கு அருகில் சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பிரம்மாண்ட பங்களாவை அவர் கட்டி வருவதாகவும், இதற்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மார்பிள், கிரானைட், பாத்ரூம் பொருட்கள் மற்றும் லைட் ஃபிட்டிங்ஸ் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு முன்னதாக ரதீஷ் வெறும் கிரிக்கெட் விளையாடும் இளைஞராக உலா வந்துள்ளாராம். திமுக ஆட்சிக்கு பிறகுதான் உதயநிதிக்கு நெருக்கமாகவும் மேல்மட்ட உயர் அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் அளவுக்கு வளைந்து நிழல் முதலமைச்சராகவும் ரதீஷ் வளர்ந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. மேலும் ரதீஷ் தினந்தோறும் பார்ட்டி நடத்தி வந்ததும், இதில் சினிமா துறையைச் சேர்ந்த முன்னணி நடிகர்கள், நடிகைகள் கலந்து கொள்வதும், நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்களும் கலந்து கொள்வதும் வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு முன்னதாக கடைசியாக நடந்த பார்ட்டியில் டிராகன் படத்தின் மூலம் பிரபலமான நடிகை கயாடு லோகர் கலந்து கொண்டதும், இவருக்கு 35 லட்சம் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. தமிழக அரசு ஊழல் பணத்தை வைத்து இப்படி ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டு 5 லட்சம் கோடி வரை கடன் வாங்கி மக்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை என சொல்லும் அரசு, இப்படி ஊழல் பணத்தை ஆக்கப்பூர்வமாக செலவு செய்திருந்தால் நல்ல பெயராவது கிடைத்திருக்கும் என்றும், ரதீஷுக்கு இந்த ஆட்டம் என்றால் இவரை இயக்கிய மேலே இருக்கும் தலைவர் என்ன ஆட்டம் போடுவார் என கூறப்படுகிறது. சினிமா பிரபலங்கள் பலரும் ரதீஷ் பின்புலத்தில் இருந்து சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.